படத்தின் அப்பட்டமான காப்பி. விடுதலை போராளி பிரபாகரனின் பெயரை பயன்படுத்தி வீரப்பனை இழிவுபடுத்திய படம். 34 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை ரிலீஸ் செய்வதன் நோக்கம் என்ன? அதற்கு இந்த படம் தகுதியான படமா? அப்போது பெற்ற வரவேற்பு என்ன? இப்போது பெறப்போகும் வரவேற்பு என்ன? கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் செய்வதால் பலர் அடைய போவது யார்? வாருங்கள் பார்க்கலாம். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறது கேப்டன் பிரபாகரன் படத்தை பற்றி. அந்த படம் ரிலீஸ் ஆகி 34 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன அதை போய் பார்க்கறது அப்படின்னு நீங்க உங்க மனசுல தோணும். காரணம் இருக்கு. என்னன்னா, இப்போ அந்த படத்தை வருகிற 22ஆம் தேதி விஜயகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு அதை ரிலீஸ் செய்ய போறாங்க, மறு வெளியீடு செய்ய போறாங்க. இந்த படம் மறுவீடு செய்யும் அளவுக்கு என்ன இந்த படத்துல இருக்கு, என்ன இந்த படம் சாதிச்சு, இந்த படம் அப்போ சொன்ன விஷயம் என்ன, இப்ப சொன்ன விஷயம் என்ன? 1991ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்தோட 100வது படம். சரி, ஒரு ஹீரோவுக்கு 100வது படங்கிறப்போ அது கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கிறதுனால நிறைய கதைகளை ஆய்வு பண்ணி கடைசியாக ஆர்கே செல்வமணி சொன்ன கதையை அப்போதைய தயாரிப்பாளர் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் ஓகே பண்ணார். இந்த படத்தோட கதையை விஜயகாந்துக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பிடிக்கல தான். அப்புறம் அவர் கொஞ்சம் அப்போ விடுதலை போராளி தலைவர் அந்த பிரபாகரன் மேலே ஒரு பெரிய அபிமானம் அவருக்கு இருந்ததுனால, அது படத்தோட ஹீரோ பேர் பிரபாகரன் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட அவர் விடுதலை போராளி பிரபாகரன் அணிந்திருந்த அந்த சீருடை போன்ற சீருடை அணியும் காட்சிகள்லாம் இந்த படத்தில் வர்றதுனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்போ விஜயகாந்துக்கு வீரப்பனை பற்றிலாம் பெருசாக நாலேஜ் இருக்குமா, வீரப்பன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற பற்றிலாம் பெருசாக அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ உள்ள மக்களுக்குமே அவன் வீரப்பன் ஒரு காட்டு கொள்ளைக்காரன், ஒரு யானையை கொள்றவன், தந்தத்தை எடுக்கிறவன், சந்தன மரம் கடத்துறவன் அப்படிங்கிற ஒரு வில்லன் இமேஜ் இருந்ததுனால அந்த படத்துடைய வில்லனும் வீரபத்ரன் அப்படிங்கிற கேரக்டர் உருவாக்கப்பட்டதுனால விஜயகாந்த் இந்த படத்தை ஒத்துக்கிட்டார். 2ஆம் தரம் இந்த படம் அப்போ ரொம்ப பாப்புலரா இருந்த ஷோலே படத்தோட அப்பட்டமான காப்பி. ஏன்னா ஷோலே படம் என்ன மாதிரி கதை அமைப்போ அதே மாதிரியான கதை அமைப்பு தான் இந்த படத்துலையும். அந்த படத்தில் என்ன கதாபாத்திரங்களோ அதே மாதிரி அதை தழுவிய கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்துல இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த படத்துல அமிதாப் பச்சனும் தர்மேந்திராவும் நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க. கடைசியில் ஒருத்தர் அமிதாப் பச்சன் அந்த படத்துல உயிரை விடுவார். அவர் எதிர்த்து போரிட்டதும் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் எதிர்த்து. இந்த படத்துல விஜயகாந்தும் சரத்குமாரும் நெருங்கிய நண்பர்கள். சரத்குமார் முதல்ல வீரபத்ரனை பிடிக்க போய் அவர் வீரபத்ரனால கொல்லப்பட்டு உயிர் தியாகம் பண்ணிடுவார். அப்புறம் விஜயகாந்த் போய் வீரபத்ரனை அழிப்பார். இது இந்த கேரக்டரேஷனுடைய ஒற்றுமை. வீரப்பன் அந்த சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளை கூட்டத்துக்குள்ள புகுந்து நடனமாடி அவர்களை மகிழ்வித்து அவர்களோடு பழகி வீழ்த்துவது மாதிரியான கேரக்டர் ஹேமமாலினிக்கு இந்தியில ஷோலேல. இந்த படத்துல அதே மாதிரியான ஒரு கேரக்டர் ரம்யா கிருஷ்ணனுக்கு. ரம்யா கிருஷ்ணன் சரத்குமாரை காதல் இருக்க மாதிரி சில காட்சிகளை வச்சு அதுக்கான பாடல் காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருந்த ஒரு படம். அப்புறம் முக்கியமான விஷயம் படத்தோட வில்லன். ஷோலே படத்துல அம்ஜத் கான் தான் வில்லன். அவர் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரன். ரொம்ப கொடூரமாக எப்போ பார்த்தாலும் வாயில் ஒரு பீடாவோ கஞ்சாவோ எதையோ போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். சட்டெல்லாம் வருவார், என்னது அந்த துப்பாக்கி குண்டுகள் ரவைகள் எல்லாம் தொங்க விட்டுருப்பார், குதிரையில் வருவார் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டரைசேஷன். அதில் ரொம்ப கொடூரமான ஒரு சம்பல் கொள்ளைக்காரனா அந்த ஷோலே படத்தில் வில்லன் கேரக்டர் இருந்துச்சு. கேப்டன் பிரபாகரன் படத்தில் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் அமைப்பு தான் மன்சூர் அலிகான். பேர்லேயே அம்ஜத் கான், மன்சூர் அலிகான் பேர்லேயே ஒற்றுமை இருக்குது. கேரக்டர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதில் சம்பல் கொள்ளைக்காரன், இதில் வீரபத்ரன் அது காட்டு கொள்ளைக்காரன். காட்டில் வேட்டையாடுறது, யானையை வேட்டையாடுறது, சந்தனங்களை. வீரப்பன் பற்றி அப்பொழுது என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் சொல்லப்பட்டது. ஆக மொத்தம் விடுதலை போராளி பிரபாகரனுடைய பெயரையும் பயன்படுத்தி வீரப்பன் என்கிற வீரப்பனையும் இழிவுபடுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் கேப்டன் பிரபாகரன். இதில் நீங்கள் 2 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, வீரப்பன் நெஜ ஹீரோ. அதில் நிழலில் அவனை வில்லனா சித்தரித்து எடுக்கப்பட்ட படம்.
விடுதலை போராளி பிரபாகரன் வந்து நிஜ ஹீரோ. அவருடைய பெயரை மட்டும் பயன்படுத்தி அவருக்கும் இந்த கதைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவருடைய குணாதிசயங்களுக்கும் விஜயகாந்த் ஏற்று நடித்த குணாதிசயங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பெயர் மட்டும் வச்சுக்கிட்டு அப்பப்போ அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பிரபாகரன்கிறத வச்சாரு. படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றதுனால அப்போ பிறந்த தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு சொல்லி பேரும் வச்சாரு. படத்தோட தலைப்பு கேப்டன் பிரபாகரன் வச்சு எல்லா ஹீரோக்களுக்குமே ஒரு டைட்டில் இருக்கு. தளபதி, மக்கள் திலகம், நடிகர் திலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் இருந்ததுனால, சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலக நாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற டைட்டில்கள் இருந்ததுனால இவர் விஜயகாந்துக்கும் ஒரு டைட்டில் தேவைப்பட்டதுனால அந்த படத்துல வந்த கேப்டன்கிறத எடுத்து அவர் கேப்டன் சொல்ல ஆரம்பிச்சு அவர் கடைசியில் கேப்டன் பிரபாகரன் ஆனாரு சினிமாவில். இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணோம்னா அந்த படம் வந்து அந்த காலத்திலேயே மிக புரட்சிகளை ஏற்படுத்திய கருத்துக்களை சொன்ன படமாக இருக்கணும். அந்த கருத்துக்கள் இப்போ தேவையான ஒரு விஷயமாக இருக்கணும். அப்போ பிரமாண்டப்படுத்திய ஒரு படம் வந்து இன்னைக்கு ஜனங்கள் ரசிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரியான படங்கள் வந்து ரீமேக் பண்ணலாம். அதுதான் ஒரு ரீமேக் கான்செப்டோட யுக்தி. ஆனால் கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படத்தில் கருத்து பூர்வமாக எந்த விஷயமும் கிடையாது. காட்சிகள் அந்த காலத்தில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. காட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை, அவர் விஜயகாந்த் அப்படியே தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டே வருவார். துப்பாக்கி பயங்கரமான 10-20 பேர் துப்பாக்கியால் சுடுவாங்க, 10-20 பேர் ஒரே நேரத்தில் சாவாங்க, வெட்டி கொள்ளுவார். இந்த காட்சி அமைப்புகள் வந்து அப்போ புதுசாக இருந்ததுனால அப்போ ரசிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் அதே காட்சிகள் இப்போ உள்ள குழந்தைகள் பார்த்தாலே சிரிக்கும். ஏன்னா இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு. அதை விட பிரம்மாண்டமான காட்சிகள் கொண்ட படங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிட்டதுனால அந்த படத்தை அந்த காட்சி அமைப்புகளை யாரும் ரசிக்க போகிறது இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாம் தரம் ஃபிலிமில் தயாரான படத்தை டிஜிட்டல் முறையில் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பிரிண்டே கிடைக்காம 2-3 வருஷம் அவசரப்பட்டிருக்காங்க. பிரிண்ட் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. தயாரித்தவர் விஜயகாந்தோட நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். ஆனால் அந்த பிரிண்ட் யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. ஒரு கட்சி நடத்துகிறாரு விஜயகாந்த், ஒரு கட்சி அமைச்சாரு. அந்த கட்சி அவங்க மனைவி வழி நடத்துகிறாங்க. அவருடைய முக்கியமான படங்களையாவது இவங்க செலவில் வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கணுமா இல்லையா? இவருக்கு ஒரு 100வது படம், ஒரு முக்கியமான படம், பெரிய ஹிட்டு கொடுத்த படம். சரி, அதையாவது தேடி பிடிச்சவங்க வச்சுக்கல. சரி, எப்படியோ இப்போ ரீரிலீஸ் பண்ணுறவர் வந்து இப்ராஹிம் ராவுத்தரோட நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட உரிமை இருந்திருக்கலாம். அவர் வந்து எங்கேயோ கண்டுபிடிச்சி 2 பெட்டியை பிடிச்சிட்டாரு. 2 பிடிச்சி அதை வந்து டிஜிட்டல் மயமாக்கி படத்தை கொண்டு வர போகிறாரு. அண்மையில் வந்து இந்த படத்தோட ஆடியோ ட்ரைலர்லாம் போட்டாங்க. பார்த்தப்போ சுத்தமாக வந்து அப்போ பார்த்த பிரபாகரன் குவாலிட்டிக்கும் இந்த குவாலிட்டி சம்பந்தமே இல்லை. அவ்வளோ மோசமான ஒரு குவாலிட்டி. ரொம்ப ஃப்ளர் ஆகி கலர்லாம் ஃபேட் ஆகி ஒரு அப்போல பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா அது ஃபிலிம் குவாலிட்டி வேறு, இப்போ டிஜிட்டல் குவாலிட்டி வேறு. பிரமிப்பாக இருந்தால் அந்த பிரமிப்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன ஒரு அகன்ற திரையில் பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் முக்கியமான இதில் விஷயம் என்னென்னா இளையராஜா தான் இன்னும் படத்தில் இருக்கார். அவர் போட்ட 2-3 பாட்டு இன்னைக்கும் படத்தில் பார்க்கறதுக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது, காதில் கேட்கறதுக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் இன்னும் எத்தனை ஒலி வடிவங்கள் நவீனமாக வந்தால் கூட இளையராஜா பாட்டு அதில் பொருத்தும் போது அந்த ஒலி வடிவத்துக்கேற்ற மாதிரி ஒலிக்கிற பாடல்கள் எப்பவுமே இளையராஜாவோட பாடல். அந்த வகையில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் எல்லாமே இல்லைன்னா கூட இளையராஜாவோட சாங் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ தரமான ஒலி அமைப்பு கூட இப்போ கொடுத்துருக்காங்க. நல்ல தேட்டரில் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. படம் குவாலிட்டி எங்களுக்கு அன்னைக்கு காட்டினது ஒருவேளை அப்படி இருக்கலாம், படம் வேறு நல்லா இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான அவசியம் தேவை இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனால் இதில் 2 பேருக்கு லாபம். ஏன்னா இப்போ ரீரிலீஸ் படங்களில் வந்து கொஞ்சம் கில்லி படம் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு, கில்லி படம் ஒன்று தான் தயாரிப்பாளருக்கு ரீரிலீஸில் லாபம் கொடுத்த படம். அதாவது இளம் தலைமுறையோட 80s ஹீரோக்கள்லேருந்து வரும்போது அது எம்ஜிஆர் சிவாஜி படம் ரீரிலீஸு அதில் கலெக்ஷன் ஆகிறதுலாம் வேணும். அதெல்லாம் கிளாசிக் மூவிஸ், அது நீங்கள் எப்போ போட்டாலும் பார்க்கலாம், அது எவ்வளோ கலெக்ஷன் வேணாலும் கொடுக்கும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் 80ஸ்க்கு பிறகு வந்த படங்களை ரீமேக் செய்யப்பட்ட, அதாவது ரீரிலீஸ் செய்யப்பட்ட படங்களில் கில்லி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு லாபம் கொடுத்த படம். சச்சின் படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை தரல. மற்ற எந்த படமே பெருசாக லாபம் கொடுத்த மாதிரி தெரியல. சும்மா ஒரு பேர், ஒரு விளம்பரம், ஒரு விழா, ஒரு கொண்டாட்டமாக தான் எல்லாமே கடந்து போச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அதாவது விஜயகாந்துக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இன்னும் இருக்குத்தான் செய்யுது. அவரை நேசிக்கிறவங்க இன்னும் இருக்குத்தான் செய்கிறாங்க. பட் அவங்கள நம்பி தான் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. என்றாலும் இது
அதாவது மறு வெளியீட்டுக்கு அவ்வளவு பொருத்தம் இல்லாத படமாக இருந்தால் கூட அது வெற்றி பெற்றால் நமக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா விஜயகாந்துங்கிற ஒரு நல்ல மனிதரை திரும்ப நினைவு கூறுகிற விதத்தில் இந்த படம் அமையும்னு நான் நம்புகிறேன். நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.